நம்ம வீட்டு பக்கத்துல வளர்ற ஒரு சாதாரண செடிய பத்தி, இன்னைக்கு உலகமெங்கும் இருக்க பல ஆராய்ச்சி கூடத்துல DNA லெவல்ல ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. மணத்தக்காளி செடி பத்தி தான் பேசுறோம். இந்த மணத்தக்காளி செடி நம்ம கல்லீரல சீர் பண்ணுது, நம்ம மூளைய பாதுகாக்குது, ஏன் கேன்சர் கூட வராம தடுக்குதுன்னு பல ஆராய்ச்சியில சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நெறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்க தான் செய்யுது. சில மணத்தக்காளி செடி கருப்பு கலர்ல இருக்கு. சிலது சிகப்பு கலர்ல இருக்கு. சிலது மஞ்ச கலர்ல இருக்கு. இதுல எது நல்லது? எது நம்ம சாப்பிடலாம்? எது நம்ம சாப்பிடக்கூடாது? இந்த மாரி பல கேள்விகளுக்கு பதில் இந்த வீடியோல நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்ட் 1 வீடியோல அடிப்படையா சில விஷயங்கள் பேசியிருந்தோம். இந்த பார்ட் 2 வீடியோல புது புது விஷயங்கள் பத்தி பேசுவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். சரி, இந்த மாரி மணத்தக்காளி பல கலர்ல இருக்கிறதுக்கு காரணம் கேட்டீங்கன்னா, முக்கியமா 3 காரணம் இருக்கு. முதல்ல பார்த்தீங்கன்னா, அந்த செடியோட முதிர்ச்சி. அந்த செடி எவ்வளோ சீக்கிரமா முதிர்வடையுதோ, அத பொறுத்து இந்த கலர் மாறும். 2வதா பார்த்தீங்கன்னா, இந்த செடி வளர்ற தட்பவெட்ப சூழ்நிலை. கிளைமேட்ட பொறுத்துமே இந்த காயோட கலர் மாறுது. 3வதா பார்த்தீங்கன்னா, மண் வளம். சில இடத்துல கரிசல் மண் இருக்கும். சில இடத்துல செம்மண். சில இடத்துல வெறும் மணல் இருக்கும். அத பொறுத்துமே இந்த காயோட கலர் மாறுது. இப்போ முக்கியமான விஷயத்த பத்தி பார்ப்போம். கருப்பு மணத்தக்காளி. இது வந்து சொலேனம் நைகிரம் அப்படின்னு சொல்ற ஒரு வெரைட்டி. இதுதான் நம்ம ஊர்ல ரொம்ப அதிகமா கிடைக்கிற ஒரு வகை. இது முழுசா பழுத்ததுக்கப்புறம் கருப்பு கலர்ல இருக்கும். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கசப்பா இருக்கும். இதோட மருத்துவ குணங்கள் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். கல்லீரல சுத்தம் பண்ண உதவி பண்ணுது. அப்புறம் குடல் புண், வயிற்றுப்புண், வாய்ப்புண் இதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல மருந்தா இருக்கு. இத பாசிப்பயிறு கூட சேர்த்து சாப்பிடும்போது குடல் புண் நல்லாவே சீக்கிரம் ஆறுது. 2வதா மஞ்சள் நிற மணத்தக்காளி. இது வந்து சொலனம் வில்லோசம் அப்படின்னு சொல்லுவோம். இது முழுசா பழுத்ததுக்கப்புறம் அந்த மஞ்சள் நிறத்துல இருக்கும். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இனிப்பு தன்மை இருக்கும். லேசா கசப்பு தன்மை இருக்கும். இதோட மருத்துவ குணங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அல்சர் இருக்கவங்களுக்கு, இந்த வயித்தெரிச்சல் இருக்கும் இல்லைங்களா? அவங்களுக்கெல்லாம் இது வந்து சாப்பிடும்போது அந்த எரிச்சல் குறையும். 2வதா குழந்தைங்களுக்கு இது செரிமான பிரச்சனைகள் இருக்கும்போது, குழந்தைங்களுக்குமே இத நம்ம குடுக்கலாம். 3வதா அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இந்த மஞ்சள் நிற மணத்தக்காளி ரொம்ப நல்லாவே கேட்கும். கடைசியா சிவப்பு மணத்தக்காளி பத்தி பார்ப்போம். இது வந்து சொலனம் வில்லசம்னு சொல்ற அதே வெரைட்டி தான். ஆனா ரொம்ப அரிதா தான் இப்பலாம் பார்க்க முடியுது. இப்போலாம் நர்சரி கார்டன்ல இத விக்கிறாங்க. அத வாங்கி தோட்டத்துல வளர்க்கும்போது மட்டும் தான் பார்க்க முடியுது. இது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இனிப்பு தன்மை அதிகமாவே இருக்கு. இதோட மருத்துவ குணங்கள் பார்த்தீங்கன்னா, இது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்திய அதிகரிக்க ரொம்பவே உதவி பண்ணுது. இந்த சிகப்பு மணத்தக்காளி சமைக்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா, சிகப்பு கலர்ல காய் வச்ச பல செடிகள் இருக்கு. அத நம்ம மணத்தக்காளின்னு நெனச்சு சமைச்சிடக்கூடாது. ஸோ, சமைக்கிறதுக்கு முன்னாடி இது மணத்தக்காளி தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் தான் சமைக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி என்னன்னா, உங்க வீட்டு பக்கத்துல இந்த சிகப்பு மணத்தக்காளி அதிகமா நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, உங்க ஊரு பேர மறக்காம கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இந்த 3 வகைகள பத்தியுமே நம்ம இப்போ பார்த்தாச்சு. ஆனா, நம்ம கவனமா இருக்க வேண்டிய இடம் எதுன்னா, 1 இத பச்சையா சாப்பிடக்கூடாது. 2வது ரொம்ப அதிகமாவும் சாப்பிடக்கூடாது. மத்தபடி எல்லாத்துக்குமே நல்ல மருத்துவ குணங்கள் இருக்கு. ஸோ, இத நீங்க அடிக்கடி சமையல்ல பயன்படுத்தலாம். இந்த தகவல் உங்களுக்கு புதுசா புடிச்சிருந்துச்சுன்னா, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.